ஹலோ. உங்களுக்கு அட்வான்ஸ் பணம் கொடுத்தாச்சுல்ல, நாங்க கேட்ட ஸ்கிராட்ச கொடுக்கறதுக்கு எதுக்கு தாமதிக்கிறீங்க? இல்ல, அண்ணாவோட ஸ்கிராட்ச் மியூசிக் ரெடியாக கொஞ்சம் டைம் ஆகுது. லேட்டஸ்டா வேணும் நீங்க தானே கேட்டீங்க, அதான் கொஞ்சம் லேட் ஆகுது. இல்லனா சீக்கிரமா உங்ககிட்ட கொடுத்துருப்பேன். ரொம்ப தாமதம் பண்ணிடாதீங்க. இல்ல, ஆக்சுவலி நான் யார்கிட்டயாவது ஏதாவது டீல் பேசினேன்னா சொன்ன டைமுக்கு முடிச்சு கொடுத்துருவேன். ஸோ யூ டோன்ட் வரி. இப்போ என்ன பண்றது? ஃபோன் வேற வந்துருச்சு. இதுக்கப்புறம் டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. இந்த சிடியை நம்ம கையோடு எடுத்துட்டு போய் அந்த ப்ரொடியூசர் கிட்ட கொடுத்து பணத்தை வாங்க வேண்டியதுதான். If I'm not wrong, இது உங்க அண்ணாவோட லேட்டஸ்ட் சாங்கோட ஸ்கிராட்ச் சிடி, am I right? அவரது உன்கிட்ட கொடுத்து ஆபீஸ்ல பத்திரமா வைக்க சொன்னாரு. நானும் பர்டிகுலரா உன்கிட்ட சொன்னேன், இது என்னோட ப்ராப்பர்ட்டி. இந்த விஷயத்துல நீ எப்படி இவ்ளோ கேர்லெஸ்ஸா இருக்கலாம்? உனக்கு அவ்வளோ அக்கறைனா நீயே எடுத்து சேஃபா வச்சுக்க. எல்லா வேலையும் நான் பார்க்கணும்னா அப்புறம் நீ எதுக்கு? ஆபீஸ்ல உனக்கு இவ்ளோ பெரிய கேபின் கொடுத்திருக்காங்கன்னா அந்த செலவுக்கு கொஞ்சமாவது ஜஸ்டிஃபை பண்ணணும்ல. அது மட்டும் இல்லாம நாமும் அண்ணனோட மியூசிக் விஷயத்துல தலையிட்டேன்னா அது அவருக்கு சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. ரொம்ப அப்செட் ஆயிடுவாரு. அவரு அப்செட் ஆயிட்டாருன்னா சாங்க சரியா கம்போஸ் பண்ண மாட்டாரு. சாங்க சரியா கம்போஸ் பண்ணலன்னா அது எனக்கு பெரிய லாஸ் ஆயிடும். That's why I would rather stay out of it. இந்த ஃபீல்டுல உனக்கும் அண்ணனுக்கும் ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்துருக்க. நீங்க என்ன வேணாலும் செய்யலாம். இங்க பாரு, இந்த சிடியை நீதான் ரொம்ப பத்திரமா பாத்துக்கணும். ஏன்னா இதுல உன் அண்ணாவோட உழைப்பும் டேலண்டும் இருக்கு. இந்த உலகத்தோட விலை மதிப்பில்லாத பொக்கிஷமா நினைச்சு நீ இதை பாதுகாக்கணும். ஓகே? நீ எங்க போயிருந்த? நான் உனக்காக half an hour வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீ ஒரு ஃபோன் கூட பண்ணி சொல்லவே இல்ல. நீ எதுவும் சொல்ல வேணாம். என்ன பதில் சொல்லடாம நீ பாட்டு பேசிக்கிட்டே இருந்த என்ன அர்த்தம்? நீ ஏதோ ஒரு சாக்கு சொல்லி என்ன ஏமாத்த போறேன்னு தெரியும். இங்க பாரு, நீ சொல்ற பொய்யெல்லாம் நான் கேட்க தயாரா இல்ல. நீயே கற்பனை பண்ணிக்காத. What do you mean? அப்ப தப்பு ஏமாலன்னு சொல்றியா? ஆமாமா, உனக்காக இவ்ளோ நேரம் வெயிட் பண்ணேன் பாரு, அது ஏன் தப்பு தான். இனிமே நீ சொல்றத நான் கேட்க தயாரா இல்ல. I am not going to talk to you at all. ஒண்ணு இல்ல, எதுக்காக இப்படி கோச்சுக்கற? நான் உன் ஃபோனுக்கு ட்ரை பண்ணிட்டே இருந்த, லைன் கிடைக்கல. அது என்ன என்னோட தப்பா சொல்லு பாப்போம். ஏன் லேட் ஆயிடுச்சுன்னு நான் சொல்லவே இல்ல. அது தெரியாம நீ இவ்ளோ கோவப்பட்ட என்ன அர்த்தம்? சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இப்படி யார்கிட்ட பேசிட்டு இருந்த? புதுசா யாராவது பாய் ஃப்ரெண்ட் மாட்டிருக்கானா என்ன? இதுல நீ என்ன சந்தேகம் வரப்படுறியா? அம்மு, நான் ஒன்னும் சந்தேகப்படல. சும்மா விளையாட்டுக்காக தான். நான் நம்ப மாட்டேன். நீ என் மேல சந்தேகப்படுற. அம்மு, நான் என்னைக்குமே உன்னை சந்தேகப்பட மாட்டேன். என்ன பத்தி உனக்கு தெரியாதா என்ன? நான் எத்தனை தடவை உனக்கு ஃபோன் பண்ண, ஆனா லைன் கிடைக்கவே இல்ல. இதுல என்னோட தப்பு என்ன இருக்கு? வர வழியில என் கார் வேற பஞ்சரா போயிடுச்சு, அதான் லேட் ஆயிடுச்சு. இதுக்கு போய் கோச்சுக்கிற? நான் ஆண்டி நம்பர் கூட ஃபோன் பண்ண தெரியுமா? ஆனா அவங்க நம்பர் தான் சுவிட்ச் ஆஃப் ஆயிருந்தது. என் மேல நீ சந்தேகப்பட்டு எங்க அம்மாக்கு வேற ஃபோன் பண்ணிருக்க. ஐயோ இல்ல அம்மு, நான் அந்த மாதிரி நினைக்கவே இல்ல. நீ முதல்ல சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் இப்படி ரியாக்ட் ஆகுறது நிறுத்து. இது உனக்கு சின்ன விஷயமா பிரபா? காதல்ல நம்பிக்கை தான் பெரிய விஷயம். இனிமே நான் உன்கிட்ட பேசவே போறதில்ல. அம்மு ப்ளீஸ் ஒரு நிமிஷம் நில்லு. தயவு செஞ்சு விளையாட்டுக்கு கூட இந்த மாதிரி எல்லாம் பேசாத. நான் என்னைக்குமே உன்னை சந்தேகப்பட மாட்டேன். ஏன்னா நான் என்ன நம்புறதை விட ஒன்னதான் நம்புறேன். ஏன் அம்மாவை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவ இப்படி படப்படன்னு பேசுவாளே தவிர அவ மனசுல எந்த கெட்ட எண்ணமும் இருக்காது. அவ தன்னோட அம்மா அக்காவுக்கு அப்புறம் என்னதான் ரொம்ப விரும்புறா. அலியா, நீ இங்க தான் இருக்கியா? ஏன் இவ்ளோ டென்ஷனா ஓடி வர? என்னாச்சு? டென்ஷனான விஷயம் தான். அந்த பிரகா என்ன பண்றானே தெரிய மாட்டேங்குது. இப்ப ஏதோ ஈவென்ட் ஆர்கனைஸ் பண்றாளாம். எந்த மாதிரி ஈவென்ட்? கணபதி ஈவென்ட்டா? யூ ரைட். இப்படி ஒரு பிக் ஈவென்ட் இப்ப யாருமே பண்ணல. இட்ஸ் a big deal. யார் அவ பண்ணிட்டு போடுமே. அலியா, பிரகாவோட ஈவென்ட் டிஃபரெண்டா இருக்கும். அது அபி ஹோஸ்ட் பண்ண போறதுனால அந்த ஈவென்ட்க்கு நிறைய ஆர்கனைசர்ஸ் கிடைப்பாங்க, நிறைய ஃபண்டும் கிடைக்கும். சத்தியமா சொல்றேன், அவள மாதிரி ஒரு மணி மைண்டட் பர்சனை நான் பார்த்ததே இல்ல. ஆனா என்னை விட ஒரு பெரிய கேம் சேஞ்சர் அவ பாத்துக்க முடியாது. நான் ஆட போற ஆட்டத்துல எதிராளி அப்படியே ஆடி போயிடணும். மொத்த ஷோவும் அப்படியே ஃப்ளாப் ஆயிடணும். ஒருவேளை அந்த ஷோ அப்படியே ஹிட் ஆனாலும் அதுல பயனடை போறது நாம தான். டொனேஷன் அவகிட்ட வந்தாலும் மொத்த பணமும் வர போறது நம்ம பாக்கெட்டுக்குள்ள. அப்படின்னா பிளான் அவளோடது, பலன் நம்மளோடது. நான் சொன்னதே சொல்லாம புதுசா ஏதாவது சொல்ல. ராஜனா, எப்படி ஐடியா? ஐடியா நல்லதா இருக்கு. ஆனா அது நடக்கணும்னா பிளானும் நல்லா இருக்கணும். அதை நான் பாத்துக்கிறேன். நீங்க அதை பத்தி எதுவும் யோசிக்க வேண்டாம். ஏன்னா இது பெரிய ஈவென்ட் பெருசுன்னா லாபமும் பெருசுதான். இந்த விஷயத்துல யாரு என்ன தப்பு பண்ணாலும் அதனால வரப்போற நஷ்டம் நமக்கு தான். அதோட அங்க கூட்டம் ஜாஸ்தியா இருக்கும். அதனால நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். நிறைய பேர் வருவாங்க.
அப்படின்னா டொனேஷனும் எக்கச்சக்கமா குவியும். ஆ, அப்படின்னா பணம் கிடைக்கிறது நிச்சயமாயிடுச்சு. கிடைக்க போற பணத்தை எங்க வைக்கணும்னு தான் யோசிக்கணும். அது அப்புறம் யோசிச்சுக்கலாம் தனு. அடிக்கி வாசி வந்துட்டாங்க. ஹலோ மேடம். வாங்க வாங்க. அதோடு சேர்த்து நாம இன்னொரு விஷயத்தையும் உன்னிப்பா கவனிக்கணும். ராஜனா, நீங்க ஒரு முக்கியமான வேலையை முடிக்கிறதா சொல்லியிருந்தீங்க. ஐ மீன் அந்த செக்யூரிட்டி பிளான். அதை நீங்க பெர்ஃபெக்ட்டா பண்ணிட்டீங்க. கவலையப்படாத, அந்த வேலையெல்லாம் நான் முடிச்சிட்டேன். பேச வேண்டியவங்க கிட்ட பேசியாச்சு. ரொம்ப பயங்கரமான ஆளுங்க. செக்யூரிட்டி மட்டும் இல்ல, போலீஸ் வந்தாலும் சமாளிப்பாங்க. அவங்க வந்துட்டாங்களா இல்லையான்னு நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். சரியா? மறந்துடாதீங்க, பிரக்யா மேல ஒரு கண்ணு இருக்கட்டும். அவ என்ன பிளான் பண்ணியிருக்கான்னு ஃபாலோ பண்ணணும். பிளான்ல சேஞ்ச் இருந்தாலும் நமக்கு தெரியணும். அந்த பிரக்யாவை பார்க்குற வேலையை எங்க தலையில போட்டுட்டீங்களா? ஓகே ஃபைன், நாங்க அவளை ஃபாலோ பண்ணிக்கிறோம். அர்ப்பனுக்கு வாழ்வு வந்தா அர்த்தராத்திரிலையும் கொடை பிடிப்பாங்கிறது இவளுக்கு தான் பொருந்தும். அதிர்ஷ்டம் அடிச்சதுன்னா அது இவளுக்கு தான். ஜஸ்ட் இமேஜின், ஓரமா நின்னு கணபதியை பூஜை பண்ண வேண்டிய இவ இன்னைக்கு ராஜ மரியாதையோட சாமி கும்பிட்டுட்டு இருக்கா. கொடுமை என்னன்னா, இவளுக்கு பணம் மட்டும் இல்ல, மரியாதையும் சேர்ந்து தானே கிடைக்குது. லோ ப்ரொஃபைல்ல பிறந்திருந்தாலும் இன்னைக்கு ஹை ப்ரொஃபைல் ஆளுங்களோட சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்கா. நான் ஒரு மாடலா இருந்தும் கூட இவளுக்கு இன்னைக்கு கிடைக்கிற லைம் லைட் எனக்கு கிடைக்கல. நீ ஃபீல் பண்ணாத தனு. இன்னைக்கு ஒரு விஷயம் நடந்தா எல்லாம் தலைகீழாகும். இந்த ஷோவை மட்டும் ஃப்ளாப் பண்ணிட்டோன்னு வையேன், இவளோட ஒரிஜினல் இடத்துக்கு இவ போயிடுவா. இப்போ இங்க நின்னுட்டு இருக்கிறவ கீழே மண்ணை கவிட்டு விழுவா இல்ல, அப்ப இவளுக்கு தான் தகுதி என்னங்கிறது அவளுக்கே தெரிஞ்சிடும். சரி வா, இவள அப்புறம் பாத்துக்கலாம். டொனேஷன் பணம் எங்க போகுதுன்னு முதல்ல பாப்போம். வா. பிள்ளையாரப்பா, எனக்கு தைரியத்தை கொடுங்க. நான் எடுத்துக்கிட்ட லட்சியத்துல ஜெயிச்சு ஆலியா தன்னோட உண்மையான சுயரூபத்தை அவருக்கு புரிய வைக்கணும். அவருக்கு வர்ற எல்லா ஆபத்துல இருந்தும் அவரை காப்பாத்துறதுக்கு நீதான் எனக்கு சக்தி கொடுக்கணும். அப்படின்னா டொனேஷன் பணம்லாம் இந்த பாக்ஸ்ல தான் கலெக்ட் ஆகுது. வாவ், எவ்வளவு பெரிய பெட்டி பாத்தியா ஆலியா? அது சரி, ஒண்ணு புரியல. இந்த பெட்டியை நம்ம எப்படி எடுத்துட்டு போறோம்? டோன்ட் வரி தனு, இது நம்ம வேலை கிடையாது. இந்த மொத்த கேமையும் நான் மட்டும் தனியா விளையாட போறேன்னு ராஜனா சொன்னார்ல, ஸோ அதெல்லாம் அவர் பார்த்துக்கிட்டோம். பிரக்யாவை மட்டும் நம்ம கண்காணிப்போம். ஓகே ஓகே. ஏய், அந்த பிரக்யா எங்க போனா? தேங்க் காட் இங்கே செக்யூரிட்டி நல்லா இருக்கு. இல்லைன்னா நான் தனியாக இருக்கிறத பார்த்து எல்லாரும் என்னை பிச்சு எடுத்திருப்பாங்க. அந்த கடவுளுக்கு பதிலாக என்ன நிற்க வச்சு பூஜையும் பண்ணியிருப்பாங்க. அலங்காரம் எல்லாம் ரொம்ப பிரமாதமா இருக்குமா. மற்ற ஏற்பாடுகளும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கேன். சபாஷ் பிரக்யா, சபாஷ். பாட்டி, பாட்டி இங்க வாங்க. நானா? பாட்டி சீக்கிரம் வாங்க. வரேன் வரேன்.